இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு டூர் முடியறதுக்கு. எனக்கு இப்போ நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு நான்சி. நம்ம ஸ்கூலுக்கு திரும்ப போனா ரொம்ப போரிங்கா இருக்க போகுது. ஓகே கைஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் கீழே போய் குளிச்சுட்டு கிளம்பலாம். மேம் சொல்லியிருக்காங்களே 9 o'clock ஷார்ப்பாக பஸ் கிளம்பிடும்னு. வாங்க போகலாம். நீ ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு சொல்லு லில்லி, அதுக்கப்புறமா நாங்கள் வர்றோம். ஓ மை காட், என்னது? என்னோட சூட்கேஸ் கடையில் காக்ரோச் இருக்கு. நான்சி, இந்த காக்ரோச்சை வந்து கொஞ்சம் அடிக்கிறையா? என்னது காக்ரோச்சா? 7 ஸ்டார் ஹோட்டல்னு சொன்னாங்க, காக்ரோச் எல்லாம் இருக்கு. என்னப்பா இது? நீ பயப்படாத, இரு நானே அடிச்சு கொள்றேன். ஒரு சின்ன காக்ரோச்சுக்கு போய் இந்த லில்லி பயப்படுவா? இதுக்கெல்லாம் போய் யார்? ஓ மை காட், எம்எல்ஏ ஏதோ வந்து விழுகுது. அவ மேலேயே காக்ரோச் விழுந்துருச்சுப்பா. ஐ கான்ட் பிலீவ் திஸ் நான்சி. எங்க பார்த்தாலும் காக்ரோச்சா இருக்கு. இங்க பாத்தியா? நான் பேசாம இந்த ரூமை விட்டு அந்த பக்கம் போறேன். நேத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலையே, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் காக்ரோச்சா இருக்கு. நான்சி, சீக்கிரமா போய் யாரையாவது கூட்டிட்டு வா. என்னது இது? நல்ல ரூம்னு சொல்லி தானே கொடுத்தாங்க, இப்போ என்ன இவ்ளோ காக்ரோச் திடீர்னு வந்துருச்சு? ஏ நான்சி, நேத்து என்கிட்ட இருந்த பங்க் பெட்டை வாங்குறதுக்கு என்ன நல்லா பேசுனீங்க. இப்போ ஒரு சின்ன காக்ரோச்சுக்கு போய் இப்படி பயந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க. காக்ரோச்சை கண்டா உங்களுக்கு அவ்வளோ பயமா? ஓ மை குட்னஸ் புஷ்பா, உன் மேல வர்றதுக்கு ஒரு காக்ரோச் பார்த்துட்டே இருக்கு. அங்க பாரு, உன்னோட காட் கடியில ஒரு காக்ரோச் நின்னுட்டு இருக்கு. என்ன லில்லி, என்ன பயப்படுத்தலான்னு பாக்குற? ஐயோ அம்மா, என்னது? என் மேலேயே ஒரு காக்ரோச் வருது. யாராவது சீக்கிரம் வந்து அதை அடிங்க. ஐயோ கடவுளே, பயமா இருக்கு. ஐயோ, நான் நல்லா வந்து மாட்டினேன். எனக்கு காக்ரோச்னா பயங்கர பயம்பா. யாராவது சீக்கிரம் அடிங்கப்பா. அட கடவுளே புஷ்பா, இப்பதான் எங்களை கிண்டல் பண்ண, இப்ப கோவில்ல அங்க பிரதட்சணை பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன காக்ரோச்சை கண்டு பயந்துட்டு. சரி, நீங்கெல்லாம் இருங்க, நான் போய் யாரையாவது கூட்டிட்டு வரேன். இதுக்கு தான் சொல்றது, என்ன மாதிரி பங்க் பெட் மேல படுத்துக்கிட்டா எந்த ப்ராப்ளம் வராது. ஓ மை காட், ஓ மை காட், இங்க என்னோட காட் மேல ஒரு காக்ரோச் வந்துருச்சு. யாராவது சீக்கிரம் அடிங்க. போ, அந்த பக்கம் போ. ஏன் இங்கேயே படுத்துட்டு இருக்க? போ. என்னால இதை நம்பவே முடியல. ரூம் ஃபுல்லா 100 காக்ரோச்சஸ்க்கு மேல இருக்கும் போல இருக்கே. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. நான்சி, இப்ப சீக்கிரமா போய் யாரையாவது கூட்டிட்டு வர போறியா இல்லையா? ஏ லில்லி, எதுக்கு இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு லில்லி. அட கடவுளே, பயந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கா. என்னோட லைஃப்ல இவ்ளோ காக்ரோச்சஸ் நான் ஒண்ணா பார்த்ததே கிடையாது. ஏ லில்லி, நீ குதிக்கிறதுல அப்படியே இடி அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க போறியா இல்லையா? எல்லா கட்டிலையும் கீழே சாத்தி விட்டுருவா போல இருக்கு. போச்சு, நான் போய் மேம கூட்டி வர்றதுக்குள்ள எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே. ஏ லில்லி, என்னப்பா இது? கட்டில் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்க. நீ அமைதியா கொஞ்ச நேரம் இரு, நான் போய் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது சீக்கிரமா எங்க ரூமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. எங்க ரூம்ல எங்க பார்த்தாலும் காக்ரோச்சா இருக்கு. கடவுளே, என் மேல எல்லாம் ஏறுது. புஷ்பா, என் ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே ஒரு காக்ரோச் போயிருச்சுப்பா. ஐயோ போச்சு, நம்ம நல்லா மாட்டணும். இந்த ரூம்ல வந்து நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. ஐயோ அம்மா, புஷ்பா கட்டில தள்ளி விடாத புஷ்பா. ஏய், நாங்க எங்க தள்ளி விட்டோம்? நீங்க குதிச்சதுல அது தானா விழுந்துருச்சு. கடவுளே போச்சு, ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் போயிருச்சு, சூட்கேஸ்க்குள்ளேயும் போயிருச்சு. நல்லா மாட்டணும் அம்மா. போச்சு, நம்ம இன்னைக்கு நல்லா மாட்டணும். எல்லா கட்டிலு பெட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டீங்க. மேம் வந்தா இப்ப நம்மள தான் நல்லா திட்ட போறாங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க டிம்பிள்? இந்த மாதிரி வர்ஸ்ட் ரூமை என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ரூம்ல எங்க பார்த்தாலும் காக்ரோச்சா இருக்கு. இது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலா? ஓ மை குட்னஸ், இங்க என்ன நடக்குது நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம்? பங்க் பெட் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருக்கீங்க. நான் இப்பவே போய் மேனேஜரை கூட்டிட்டு வர போறேன். ஸ்டாப் இட் ஆண்டி, இந்த மாதிரி வர்ஸ்ட் ரூமை நீங்க கொடுத்ததுக்கு நாங்க தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ரூம்ல எங்க பார்த்தாலும் காக்ரோச்சா இருக்கு ஆண்டி. போய் சொல்லாதீங்க ஸ்டூடண்ட்ஸ், ரூம் எப்பவுமே நாங்க க்ளீனா தான் வச்சிருப்போம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லா ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அதுக்காக பங்க் பெட் எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுவீங்களா? நான் இப்பவே போய் உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னப்பா இது, இவ்ளோ மோசமான ரூமை கொடுத்துட்டு நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. போகட்டும் போகட்டும், நம்மளும் நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த ரூமை பத்தி. நான் மேம் கிட்ட நிறைய தடவை சொன்னேன், இந்த ஹோட்டல் அவ்வளவா நல்லா இல்லை, நம்ம வேற ஹோட்டல் போடலான்னு. மேம் தான் கேட்கவே இல்லை. போச்சு, நம்ம நல்லா மாட்ட போறோம். அவங்க போற ஸ்பீட பார்த்தா மேம் நம்மள தான் திட்ட போறாங்க. ஐயோ அம்மா, இங்க ஒரு காக்ரோச் இருக்கு. என்னது? இன்னும் காக்ரோச் எல்லாம் சாகவே இல்லையா? ஐயோ என்னப்பா இது? எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பெரிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்கிற ரூமுக்கு கொஞ்சம் வரீங்களா சார்? என்னாச்சுமா? ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? அப்படி அந்த ரூம்ல என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் வரேன். சார், நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். ரூம்ல இருக்கிற பக் பெட் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருக்காங்க சார். ஒண்ணு கூட மேலே இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? எதுக்கு பெட்டெல்லாம் கீழே கிடக்குது? மேம், ரூம் ஃபுல்லாக ஒரே காக்ரோச்சா இருக்கு மேம். எங்கள் சூட்கேஸ்குள்ளே போயிடுச்சு, எங்கள் ட்ரெஸ்க்குள்ளே போயிடுச்சு. எங்கே போகிறதுனே தெரியல மேம். அதில் தான் நாங்கள் ஓடி ஓடி எல்லா பொருளும் கீழே விழுந்துருச்சு. எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை மேம். மை குட்னஸ், ஐ கான்ட் பிலீவ் திஸ். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரூம்ல?
எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? உங்க ஸ்கூலுக்கு சிட்டில நல்ல பேர் இருக்குங்கிறதுக்காக தான் உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரூம் கொடுத்தேன். பட் எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இங்க போட்டிருக்கிற ஃபர்னிச்சர்ஸோட காஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? இது எல்லா லாஸையும் நீங்க தான் ஏத்துக்கணும். சார் என்ன சார் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்காம அதுக்குள்ளே எங்கள் மேலே பழி போட்டுட்டு இருக்கீங்க? ரூம் ஃபுல்லாக காக்ரோச்சாக இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துட்டாங்க சார். அதில் ஓடினதுல தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ரூமுனா கொஞ்சமாவது சுத்தமாக இருக்கணும்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் தான் இந்த ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரூம்ஸ்ல எல்லாம் காக்ரோச் இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது சார். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க சார். ரூம்ஸ் எல்லாம் எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி கொஞ்சம் திரும்பி பாருங்க, எவ்வளோ காக்ரோச் செத்து கிடக்குதுன்னு பாருங்க. அச்சச்சோ ஆண்டி, உங்க ட்ரெஸ் மேலேயே ஒரு காக்ரோச் ஏறிக்குச்சு ஆண்டி, தட்டி விடுங்க. என்னம்மா காக்ரோச்னு சொல்லி என்னை பயப்படுத்தலான்னு பார்க்குறீங்களா? சும்மா போய் சொல்லாதீங்க. அச்சச்சோ சார், என் மேலே உண்மையாகவே ஒரு காக்ரோச் மேலே ஏறிக்குச்சு சார். யாராவது கொஞ்சம் தட்டி விடுங்க ப்ளீஸ். ஆண்டி நீங்க ஒரு இடத்துல நின்னாதான் ஆண்டி தட்டி விட முடியும். ஏன் ஆண்டி அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கீங்க? போச்சு, அந்த ஆண்டிக்கு காக்ரோச்னா பயம் போல இருக்கு, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா இது? சின்ன பசங்களை சொல்லிட்டு இப்ப நீங்களே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன காக்ரோச்சை கண்டு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க. ஓடாம ஒரு இடத்துல நில்லுங்கம்மா, அப்பதான் காக்ரோச்சை தட்டி விட முடியும். சார் சார், அது என் மேல நல்லா ஒட்டிக்கிச்சு சார், போக மாட்டேங்குது சார். ப்ளீஸ் சார், யாராவது கொஞ்சம் தட்டி விடுங்க. எச்சி போ அந்த பக்கம். அம்மா இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சானே தெரியலையே, இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கு. என்னம்மா நீங்க சின்ன பசங்களை சொல்லிட்டு இப்ப நீங்களே ஒரு பங்க் பெட்டை தட்டி விட்டு கீழே விழுந்திருக்கீங்க. முதல்ல எந்திரிங்கம்மா மேல. சார் காக்ரோச்னு சொல்லாதீங்க சார். காக்ரோச்னா எனக்கு ரொம்ப பயம் சார். பார்த்தீங்களா சார், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதுக்கு நீங்கள் எப்படி திட்டினீங்க? இப்போ உங்கள் ஸ்டாஃபே அதான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் சார் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஹோட்டல் ரூல்ஸ் படி அவுட் சைட் ஃபுட்டை வந்து ரூம்குள்ளே கொண்டு வந்து சாப்பிடவே கூடாது. ஆனால் இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ரூம்குள்ளே கொண்டு வந்து சாப்பிட்டதான் சார் இது எல்லாத்துக்கும் ரீசன். அதை முதல்ல கிளியர் பண்ண சொல்லுங்க சார். நான் நேத்தே உங்ககிட்ட இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் மேம். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூம்ல வந்து அவுட் சைட் ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க சொல்றது படியே பார்த்தாலும் ஒரே நாள்ல இவ்ளோ காக்ரோச் வந்திருக்குமா? எனக்கு என்னமோ இந்த காக்ரோச் எல்லாம் ரொம்ப நாளா உங்க ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது சார். நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க 7 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லிருக்கீங்க. பட் 1 ஸ்டார் ரேட்டிங் கூட உங்க ஹோட்டலுக்கு தரக்கூடாது சார். எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, கொஞ்சம் கூட ஹைஜீன் கூட கிடையாது. மேம் நம்ம பேசாம வேற ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணிக்கலாம் மேம். இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ரூம் காலி பண்ற மாதிரி இருந்தா எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது மேம். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்ததுல இருந்து எங்களுக்கு லாஸ் மேல லாஸ் தான் ஆயிக்கிட்டு இருக்கு. நீங்க ரூம் செக் அவுட் பண்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நாங்க பில்லை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். மேம் ப்ளீஸ் மேம், நம்ம வேற நல்ல ஹோட்டலுக்கு போயிடலாம் மேம், ப்ளீஸ் மேம். ஸ்டாப் இட் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த முடிவெல்லாம் நான் எடுக்க முடியாது. நம்ம பிரின்சிபல் தான் இந்த ஹோட்டலை புக் பண்ண சொல்லியிருக்காரு. சாரி சார், இவங்க பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள் டூர் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக வேறு எந்த ஹோட்டலுக்கும் போக மாட்டோம் சார். நீங்கள் இந்த காக்ரோச்சை மட்டும் க்ளீன் பண்ணி கொடுங்க. கமான் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க காக்ரோச் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த பங்க் பெட் எல்லாத்தையும் இருந்த இடத்துலயே வைக்கிற பாருங்க. மேம் இந்த ஹோட்டலே எங்களுக்கு பிடிக்கல மேம், ப்ளீஸ் மேம். பக்கத்தில் வர்ற வழியில் பார்த்தோம் மேம், நிறைய ஹோட்டல் இருந்துச்சு மேம், அங்கே எங்கேயாவது போகலாம் மேம். இன்னும் 2 டேஸ் தான் டூர் பேலன்ஸ் இருக்குது. புஷ்பா இந்த பக்கம் வாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அந்த 2 டேஸ்க்காக வேறு ஹோட்டல் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பங்க் பெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புற வழியை பாருங்கள். என்னப்பா இது, இந்த சாக்கை வச்சு வேற நல்ல ஹோட்டலுக்கு போயிடலான்னு பார்த்தா மேம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு நான்சி. கண்டிப்பாக அதை மட்டும் நான் மேம் கிட்ட சொன்னேன்னா மேம் கண்டிப்பாக ஹோட்டல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி என்னதான் பிளான் வச்சிருக்க? எங்ககிட்டயே சொன்னாதான் என்ன ஆயிடும்? நீங்க இது எல்லாத்தையும் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வாங்க. அது என்ன பிளான்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த ஹோட்டல்ல நம்மள நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அதை நான் டே 1ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம கிட்ட மணி எல்லாத்தையும் வாங்கிட்டு கரெக்டான சர்வீஸ் நமக்கு கொடுக்கறதே கிடையாது. நீ என்ன சொல்றனே புரியல. நம்ம சொல்றது எல்லாம் கேட்டு ஹோட்டல் ரூம் சேஞ்ச் பண்ணவா போறாங்க? சரி நீ ஆசைப்படுற, எல்லாம் எடுத்து வச்சாச்சுல, வாங்க வெளியில போலாம். வெளியில போய் அது என்ன பிளான்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்குவோம்.